மர்லின் மன்றோ ஸ்டுடியோக்களின் கொடுமை தாங்க முடியாம வரலாற்றிலேயே சொந்தமா ப்ரொடக்ஷன் கம்பெனியை முதல்ல ஆரம்பிச்ச ஹீரோயின்கள்ல இவங்களும் ஒருத்தவங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பார்க்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மர்லின் அவர்களுக்கு ஒரு நடிகையா நிறைய பெரிய பெரிய ரோல்கள் வரணும்னு ஆசை. ஆனா ஸ்டுடியோக்கள் அவங்களுக்கு பழைய கவர்ச்சி ரோல்களையே கொடுக்க பார்த்தாங்க. ஒரு கட்டத்தில் கோவமான மர்லின் நியூயார்க்குக்கு போனாங்க. அங்க நடிப்பு பயிற்சியாளரான லீ ஸ்டார்ஸ்பர்க் கிட்ட முறைப்படியா நடிப்பு பயிற்சியும் எடுத்தாங்க. அதோட நிக்காம மர்லின் மன்றோ ப்ரொடக்ஷன்ஸ் எம்எம்பிங்கிற சொந்த கம்பெனியும் ஆரம்பிச்சாங்க. ஹாலிவுட்ல ரொம்பவே துணிச்சலான ஒரு முயற்சி அது. அந்த காலத்துல நடிகைகள் தங்களோட பாத்திரத்தை தாங்களே தேர்ந்தெடுக்கிற உரிமை இல்லை. ஆனா மர்லின் அவர்கள் தனக்கான கட்டுப்பாட்டை தானே உருவாக்க முயற்சி செஞ்சாங்க. இந்த முயற்சிக்கு முதல் பலனா அமைஞ்சது பஸ் ஸ்டாப் அப்படிங்கிற திரைப்படம் தான். இந்த படத்துல மர்லினோட நடிப்புக்கு நல்ல பாராட்டு கிடைச்சிருந்தாலும் அவங்களோட நடிப்பு திறமைய ஹாலிவுட் உலகம் நிராகரிச்சது. ஆனா மர்லின் செஞ்ச ஒரு விஷயம் ஹாலிவுட் வரலாற்றையே மாத்துச்சு. இவ்வளோ போராளி குணம் இருந்தோம் அவங்க ஏன் இந்த உலகத்தின் சிறந்த காமெடி படத்துல சோகமா நடிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம். இந்த மர்லின் மன்றோவின் வாரத்தில் அவங்கள பற்றின தெரியாத பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.